ஃப்ரெண்ட்ஸ், லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு, அத்தியாயம் 37. அயலூர் பண்ணையார் ஒரு முறை கனைத்து விட்டு படுக்கையில் சாய்ந்தபடி பெரிய ஜாபிதா ஒன்றை ஊன்றி படித்து கொண்டிருந்தார். வெளியே சென்றிருந்த மகன் தமது சொற்படி உடனே திரும்பிவிட்ட சந்தோஷத்திலேயே அவரது நோய் பாதி குணமாகிவிட்டிருந்தது. எஞ்சியிருந்த பாதியும் பெரிய இடத்து பெண்ணை பங்கனுக்கு முடித்துவிட்ட குதூகலத்தில் ஓடி மறைந்து விட்டிருந்தது. நோயாளி என படுத்த படுக்கையாக கிடந்த அவர் கல்யாண தேதி நிச்சயிக்கப்பட்டதிலிருந்து எழுந்து நடமாடத் தொடங்கிவிட்டார். பண்ணையை சேர்ந்த எல்லோரும் வீட்டிற்கு புதிதாக வரப்போகிற மருமகளின் யோக ஜாதகமே தான் இதற்கு காரணம் என பேசிக்கொண்டனர். ஜாபிதாவை படித்துவிட்டு பண்ணையார் மகிழ்ச்சியுடன் அருகில் நின்ற மனைவியின் முகத்தை பார்த்தார். நீ உன் மருமகளை போல காலேஜ் வாசப்படியை மிதிச்சிருந்தா ஏதேது உலகத்தையே வைக்க மாட்ட போலிருக்க. உன் யோசனைகளும் திட்டங்களும் பிரமாதமாக தான் இருக்குது. என் மனசுக்கு அந்த ஐட்டங்கள் அனைத்தும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தார். பண்ணையார் மனைவி சங்கோஜத்துடன் முகத்தை குலுக்கினாள். வண்டி சக்கரங்கள் போல் அவளது இரு காதுகளையும் வியாபித்து கொண்டிருந்த சக்கரங்கள் அவளது இரு காதுகளையும் வாப்பித்து கொண்டிருந்த வைர ஓலைகள் பளிச்சுன்னு எரிந்து கொண்டிருந்த மின்சார விளக்குலியில் நீலக்கதிர்களை வாரி அறை முழுவதும் வீசின. தம்பி மனசுப்படியே அவன் சிநேகிதர்களுக்கெல்லாம் ஒரு டீ பார்ட்டி கொடுத்து விடுறதுன்னு திட்டம் போட்டு விட்டேன். இன்னும் உங்கள் யோசனை ஏதாச்சும் இருந்தால் அதையும் சொல்லிவிட்டால் தேவலை. இந்த கல்யாணத்தினால் பணம் என்ன செலவானாலும் அக்கறை இல்லை. உங்கள் மனசிற்கும் தம்பி மனசிற்கும் சந்தோஷம் ஏற்பட்டால் அதுவே எனக்கு போதும் என்று பெருமையாக கூறிவிட்டு அந்த அம்மாள் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த தனது மகனின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள். தாயின் வார்த்தைகளை ஆமோதிப்பவன் போல் புன்முறல் செய்த சோமசேகர் மழைக்காக அதுவரை அடைத்து கிடந்த ஜன்னல் கதவை திறந்தான். சோவென்று அதுவரை பொழிந்து கொண்டிருந்த மழை நின்று வானத்தில் நின்று லேசாக தூறல் போட்டு கொண்டிருந்தது. தோட்டத்துக்காரன் கந்தையன் வீட்டு தூணில் கட்டியிருந்த கருப்பன் உடலை சிலிர்த்து கொண்டு உரத்த குரலில் குறைக்க தொடங்கியது. யாரம்மா நீ? இந்த வேளையில் பிச்சை கேட்க வந்திருக்கிறாய்? நல்ல நேரம் பார்த்தாய் என்று கந்தையின் உரத்த குரலில் யாரையோ அதட்டுவது தொடர்ந்து கேட்டது. காலனா பெறாத சொறி நாய், அது குறைக்கிற ஜோரை பார் என்று கவுண்டர் கலகலவென்று நகைத்தார். இந்த பீடையை ஏன் கந்தையன் கட்டி கொண்டு சாகிறானோ தெரியலை. நல்லா தூங்கும்போது திடீரென்று இப்படி பலமாக குறைக்க தொடங்குது. அதுக்கப்பால் தூக்கம் வரதே கிடையாது என்று அழுத்து கொண்ட கவுண்டர் மனைவி ஜன்னல் அருகே வந்தாள். எதிர்ச்சியாக தோட்டத்தை எட்டி பார்த்த சோமசேகர் திடுகிட்டு போனான். அது சமயம் ஏற்பட்ட பயத்திலே அவனது உடல் பதறியது. அலங்காரத்திற்காக பொருத்தப்பட்டிருந்த முட்டை வடிவம் கொண்ட பெரிய மின்சார விளக்கின் ஒளி தோட்டத்தை நடைபாதை முழுவதும் வீசிக்கொண்டிருந்தது. அந்த ஒளியில் மழையில் நனைந்து ஈரம் சொட்ட உடையுடன் நின்று கொண்டிருந்த ஒரு பெண் உருவத்தை கண்டதும் திகிலுடன் தன்னையும் எறியாது அவசரமாக ஜன்னல் கதவை சாத்தி மூடினான். ஈரக்காத்து பலமாக வீசுது. அப்பால் போங்க, உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது என்று தாயை பார்த்து உளறிய மகன், எனக்கு கூட இந்த நாய் குறைப்பது தலைவாதனையாக இருக்குது. ஏன் இப்படி கத்த விடுறான்னு அவனை ஒரு அதட்டல் போட்டுட்டு வருகிறேன் என்று மின்னல் வேகத்தில் அறையில் நின்று வெளிப்பட்டு மாடிப்படிகளில் இறங்கி ஓடினான். ஒரே பாய்ச்சலாக தோட்டத்திற்கு ஓடிய சோமசேகருக்கு மூச்சு திணியது. யாரது? இந்திராணியா என்றான் திகைப்புடன் மிகவும் துணிவாக வாயிலை நோக்கி வந்து கொண்டிருந்த பெண்ணிடம். ஆமாம், நான் தான். இந்த அகால வேளையில் துணிச்சலுடன் இவ்வாறு நான் வெளி கிளம்பிவிட்டது பற்றி தாங்கள் கோபிக்கக்கூடாது. மன்னிக்க வேண்டும் என்றால் இந்திராணி துயரத்தால் நடுங்க மெல்லிய குரலில். சோமசேகர் திகளுடன் சுற்றுமுற்றும் கவனித்தான். சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த தோட்டக்காரனை கண்டது அவனது முகம் அவமானத்தால் சிவந்து போயிற்று. நெஞ்சு பக்கென்று அடித்து கொண்டது. கந்தையா, நான் கூட்டி வர சொன்னேன் என்று அவசரமாக கணக்கு பிள்ளை வீராசாமியை கூட்டி கொண்டு வா என்று உத்தரவிட்டுவிட்டு அவன் அப்பால் சென்றதும், இந்திராணி, இது என்ன செய்கை? அகால வேளையிலே தனிமேல் நீ இவ்வாறு இங்கே வந்தது என் பெற்றோருக்கோ மற்ற யாருக்கோ தெரிந்தால் எவ்வளவு விபரீதமாகும் தெரியுமா என்று கோபமாக கடிந்து கொண்டான். நான் யோசித்தேன். வேறு வழி இல்லாததனால் இங்கே நேரடியாக வந்துவிட்டேன். தங்களை தினசரி ஆற்றங்கரையிலே சந்தித்து பேசும் விஷயம் என் தந்தைக்கு தெரிந்துவிட்டது. அதனால் அவர் இன்று ஆற்றிலிருந்து நான் வீட்டுக்கு திரும்பிய போது ஆத்திரத்துடன் என்னை அடிக்க வந்துவிட்டார். சேகர், நீங்கள் சொல்லுங்கள், வயது வந்த பெண் என்னை அடித்து துன்புறுத்த எண்ணி அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? யாருக்காக என்னை நான் பயப்பட வேண்டும்?
தங்கள் அன்பும் ஆதரவும் இருக்கையில் இந்த பயங்கரமான அடிமை வாழ்வு எதற்கு? இப்படி மனக்கசப்பு ஏற்பட்டதும் என்ன செய்கிறோம் என்ற நினைவின்றி வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன் என்று ஆத்திரமும் துயரமும் கலந்த மெல்லிய குரலில் கூறிவிட்டு விம்மி அழுதாள் இந்திராணி. நீ செய்த காரியம் மிகவும் பிசகு. 5 மைல் தூரம் தன்னந்தனியாக இருட்டில் கொட்டு மழையில் வந்தது பெரிய தவறாகும். மேலும் நீ இங்கே என்னை தேடி கொண்டு வந்தது ரொம்ப பிசுகு. எனக்கு இது சமயம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கோபத்துடன் கடிந்து கொண்ட சோமசேகர், சரி, இப்படி மறைவாக இருந்த தூண் அருகில் வந்தனேன். உன்னை அம்மா பார்த்து விடப் போகிறார்கள். பிறகு பெரிய ஆபத்தாகிவிடும் என்று எரிச்சலுடன் எச்சரித்தான். வாயில் தூண் மறைவில் நின்று வந்து ஒதுங்கியபடி நின்ற இந்திராணிக்கு துக்கம் நெஞ்சை பிளந்தது. சோமசேகர் அளித்த வரவேற்பு அவளுக்கு சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் உண்டு பண்ணியது. சேகர், நீங்கள் என்னிடம் இந்த சமயம் கோபித்துக் கொள்வது தர்மமா? உங்களை தவிர யாரும் எனக்கு கதியே இல்லை. உங்களையே உறுதியாக நம்பி தந்தையை விரோதித்து கொண்டு புறப்பட்டு வந்திருக்கிறேன். என் நிலையை அறிந்து பேசுங்கள் என்று கூறிவிட்டு துக்கம் தாளாது விம்மி அழத் தொடங்கினாள். சோமசேகரின் பாடு மிகவும் அவஸ்தைக்கிடமாகிவிட்டது. யாரோ ஒரு பெண்ணுடன் தான் விவாதித்து கொண்டிருப்பது அம்மாவின் காதுகளில் விழுந்து அவர்கள் வந்துவிடப் போகிறார்களோ என அவன் பெரிதும் அஞ்சினான். அது சமயம் தோட்டத்து கதவை திறந்து கொண்டு பண்ணை கணக்கு பிள்ளை வீராசாமி வந்ததை காண அவனுக்கு கொஞ்சம் மனசமாதானம் ஏற்பட்டது. இந்திராணி, தயவு செய்து ஓலமிடாதே. நான் சொல்கிறபடியே கேள். எல்லாம் சரியாகிவிடும் என்று இந்திராணியை சமாதானப்படுத்திவிட்டு வீராசாமியை அழைத்து கொண்டு தோட்டத்தின் மறுமூலையை நோக்கி சென்றான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவர்கள் இருவரும் இந்திராணி நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வந்தனர். சோமசேகர் இந்திராணி அருகில் வந்து சமாதானம் செய்யும் தோரணியில், சரி, நடந்ததை பற்றி யோசிப்பதில் இனி பயனில்லை. இந்த மனிதர் பண்ணை கணக்கு பிள்ளை, எனக்கு உதவி செய்யும் நண்பர். இப்பொழுது நீ அதிக நேரம் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடாது. ஆதலால் இவருடன் இவர் வீட்டில் போய் தங்கிரு. வீட்டில் இவருடைய தாயார் உன்னை கவனித்துக் கொள்வார்கள். பயப்பட வேண்டாம். காலை விடியும் தருவாயில் உன்னை நான் சந்திக்கிறேன் என்றான். சீக்கிரம் புறப்படாமா, இங்கே பேசிக்கொண்டிருப்பது ரொம்ப ஆபத்து என்று வீராசாமியும் எச்சரித்தான். சேகர், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என் கௌரவம் தங்கள் கையில் இருக்கிறது. ஆதலால் தாமதமின்றி விரைவில் தாங்கள் அங்கே வந்து என்னை அழைத்து கொள்ள வேண்டும் என்று திணறிய இந்திராணி சிறிது நேரம் தயங்கி நின்றாள். பிறகு துணிச்சலை வரவைத்து கொண்டு, தங்கள் வாக்கில் நம்பிக்கை எனக்கு உண்டு. விரைவில் தாங்கள் வந்து அழைத்து போகும் வரை என் மனம் நிம்மதியடையாது என்று கூறிவிட்டு வீராசாமியை தொடர்ந்து பண்ணையாரின் தோட்டத்தை விட்டு வெளியே சென்றாள். கூடத்திற்குள் நுழைந்த மகனை கண்ட தாயார், என்னப்பா தம்பி, யாரது? யாரோ பெண் குரல் கேட்டதே என என்ன விஷயம் என்று கவலையுடன் விசாரித்தாள். நெற்றி மீது துளிர்த்த வியர்வை துடைத்து கொண்ட சோமசேகர் மெல்லியதாக புன்முறல் செய்தான். யாரோ ஒரு பெண் கணக்கு பிள்ளைக்கு சொந்தமாம். அவரை தேடி கொண்டு வந்தாள். இரவு வேளைகளில் கணக்கு பிள்ளை இங்கே இருக்க மாட்டார் என்று சொல்லி தோட்டக்காரனை விட்டு அவரை அழைத்து வர சொல்லி அந்த பெண்ணை அவர் வசம் ஒப்புவித்து அனுப்பினேன். வீராசாமி ஒத்தக்கட்டை கல்யாணம் என்று சுற்றி கொண்டிருக்கிறவன். அவனை தேடிக்கொண்டு ஒரு இளம் பெண் வந்தால் அதில் ஏதோ இருக்க வேணும். தம்பி, காலம் வர கெட்டு போச்சு என்று முன்முனைத்த பண்ணையார் மனைவி ஆளுப்புடன் சூழ் கொட்டினாள். அது கிழக்கு, சாப்பிட நேரமாச்சு, நீ வா உள்ளே என்று மைந்தனை உபசரித்து அழைத்துவிட்டு சமையல் கெட்டிற்கு ஏகினாள். கணக்கு பிள்ளை வீராசாமியின் தாயார் இந்திராணியிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள். கட்டியிருந்த ஈர ஆடையாய் கயிற்றுவிட்டு உடுத்தி கொள்ள பெட்டி நின்று புதிதாக வைத்திருந்த தனது சேலைகளில் ஒன்றை எடுத்து கொடுத்தாள். பட்டினியாக விடியும் வரை காத்திருக்க முடியாதம்மா, இதை சாப்பிடு என்று மிகவும் வற்புறுத்தி சூடாக ஒரு லோட்டா நிறைய பாலை கொண்டு வந்து கொடுத்தாள். இந்திராணியை தங்கள் வீட்டில் கொண்டு வந்து தாயாரிடம் ஒப்பித்துவிட்டு வீராசாமி எங்கேயோ வெளியில் போனவன் நடு இரவாகவியும் ஆளை காணவில்லை. பொழுது விடியும் சமயம் வாடகை மோட்டார் வண்டி ஒன்றுடன் வீராசாமி வந்து சேர்ந்தான். சீக்கிரம் கிளம்பும்மா, இந்த வண்டியில் நேரே நீங்கள் பட்டணம் போய் ஆக வேணும். எஜமான் உத்தரவு என்று கூறிவிட்டு கசங்கி போன கடிதம் ஒன்றை அவளிடம் நீட்டினான். அன்புள்ள இந்திராணி, உன் வழி செலவிற்கு வேண்டிய பணம் இத்துடன் அனுப்பியிருக்கிறேன். என் தோழன் துணையுடன் நீ விரைவாக அடுத்த நகரத்துக்கு சென்று அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிரு. உன்னை அங்கு வந்து சந்தித்து மற்ற விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். இப்படிக்கு உன் அன்பன் சோமசேகர். இந்த கடிதத்தை படித்ததும் இந்திராணி அதிகம் யோசிக்கவில்லை. வாடகை மோட்டார் வண்டி எங்கே செல்கிறது என்று கவலைப்படவும் இல்லை. தன் வற்றாத அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான சோமசேகரின் ஆணையை தட்டாது
வண்டியில் ஏறிக்கொண்டாள். மறுநாள் காலை பிற்பகல் பொழுதுக்கு அவர்கள் பிரயாணம் செய்த வாடகை மோட்டார் வண்டி நகரத்தின் மிக நெருக்கமான ஒரு தெருவிற்குள் நுழைந்து மிகவும் குறுகிய வாயிலை கொண்ட ஒரு வீட்டின் முன் வந்து நின்றது. இறங்கம்மா என்று உத்தரவிட்டு வீராசாமி பாய்ந்து முன்னால் இறங்கி அவளுக்காக காரின் கதவை திறந்து வழிவிட்டான். சோமசேகர் தங்கியிருக்க சொன்னது ஒரு ஹோட்டல் அல்லவா, இது வீடு போல் தோன்றுகிறது என்று தனக்குள் எண்ணி கலக்கமடைந்த இந்திராணி அவனை பார்த்து சஞ்சலத்துடன் விழித்தாள். மோட்டார் வண்டிக்கு வாடகை எண்ணி கொடுத்துவிட்டு திரும்பிய ராசாமி இந்திராணியின் முகபாவத்திலிருந்து அவள் மனநிலையை ஊகித்து கொண்டு, ஹோட்டலில் இடம் இருக்கிறதா இல்லையா என்று முதலில் பார்த்துவிட்டு தான் உங்களை அங்கு அழைத்து போக வேண்டும். இது என்னுடைய சித்தப்பா பேத்தி வீடு, அதுவரை இங்கே தங்கிவிட்டு போகலாம், கவலைப்படாதீங்க என்று சிரித்தான். அவனுடைய பேச்சு, அவன் பார்த்த பார்வை, அவனது சிரிப்பு அனைத்தும் இந்திராணிக்கு மிகவும் மிக்க கலக்கத்தை உண்டாக்கின. அவன் யோசித்து ஏதும் பேசும் முன் வீட்டின் வாசற்கதவு திறக்கப்பட்டது. யாரது என்று அதட்டியபடி அத்தர் மனம் கம்மென்று வீச நடுத்தரு வயது கொண்ட பெண்மணி ஒருத்தி வாயிற்படி முழுவதையும் வியாபித்த வண்ணம் வந்து கம்பீரமாக நின்றாள். கடைக்கண்ணால் எதிரே நின்று கொண்டிருந்த அழகிய பெண்ணின் முகத்தை ஆராய்ந்துவிட்டு மிகவும் உற்சாகமாக, அயலூரத்தானா, வாங்க, ஏது ஏது அத்தி பூத்தாப்பல இருக்கு தங்கள் தரிசனம், இது நம்ம சம்சாரமா, உள்ளே வாங்க, நிற்கிறீங்களே என்று வெற்றிலை காவி படிந்த சுவைப்பட்களை காட்டி வரவேற்றாள். இது அயலூர் பண்ணையாருக்கு சொந்தக்கார பொண்ணு, நமக்கு ஒரு முறையிலே தங்கச்சி உறவு வேணும் என்று கூறிவிட்டு கடகடவென்று சிரித்த வீராசாமி அந்த பெண்மணியை பார்த்து பரிகாசமாக கண்களை சிமிட்டினான். அவனது வார்த்தைகளை குறிப்பாக புரிந்து கொண்ட வீட்டு எஜமானி, மல்லிகா இங்கே வா என்று ஒரு குரல் கொடுத்துவிட்டு, அம்மா குழந்தை, உன் பேர் கூட எனக்கு தெரியலையே, சரி நீ போய் மல்லிகாவுடன் மாடி அறையிலே இரு, பின்னாடி சாப்பாடு ஆனதும் கூப்பிட சொல்கிறேன், பசி போல் இருக்கு, மூஞ்சி வாடி கிடக்கு என்று கூறிவிட்டு, அடி மல்லிகா சீக்கிரவா, எருமை மாடு காது செவிடா போயிட்டதோ பாவி பெண்ணே என்று ஆத்திரத்துடன் கத்தினாள். பார்வதி கோபம் பாவம், சண்டாளமன் சொல்லுவாங்க பெரியவங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் உனக்கு இன்னும் கோபம் வருகிறது என்று கூறிவிட்டு உல்லாசமாக சிரித்த வீராசாமி அவளை தாடை செய்து ரேழி பக்கம் அழைத்து சென்றான். என்ன இது, எந்த ஊர் இந்த பொண்ணு, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், உன் சமாச்சாரங்களிலே எனக்கு இப்போதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. போன வாட்டி உன்னால் நான் போலீஸ் வரை போய் மாட்டிக்கொள்ள இருந்தேன். வம்பு வர விஷயம் வரை இப்போவே கையோடு கூட்டிக்கொண்டு போயிடு. இங்கே வானாம் என்றால் கண்டிப்பாக வீட்டின் எஜமானி பார்வதி. இதனாலே வம்பு தும்பு ஒன்றும் நேராது, கவலைப்பட வேண்டாம். இது பெரிய இடத்து விஷயம். அயலூர் பண்ணையார் மகனுக்கு வேண்டிய பொண்ணு இது. அவருக்கு கல்யாணம் கூடிவிட்டதனால் இதை மெதுவாக யார் தலையிலையாவது சுமத்த பார்த்தார். இதை அழைச்சிக்கிட்டு போய் கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து தாஜா செய்தார். பார்வதி, உனக்கு தெரியுமே என்னை பற்றி, எனக்கு கல்யாணத்திலே நம்பிக்கை இல்லை. அதனால் ஆகட்டும்னு அவரிடம் சொல்லிவிட்டு இங்கே கூட்டி வந்தேன். ஒரு 50 ரூபாய் கொடுத்துடு, நான் இதை உன் பொறுப்பில் விட்டுவிட்டு போய்விடுகிறேன் என்றான் ரகசியமாக. சுவரில் மாட்டியிருந்த படங்கள், கூடத்திலே போட்டியிருந்த சோபா நாட்களில் இவைகளை மாறி மாறி பார்த்து கொண்டு நின்ற இந்திராணிக்கு அந்த சூழ்நிலையை பற்றி மிகவும் சந்தேகம் ஏற்பட தொடங்கியது. வாமா மாடிக்கு, அங்கே போய் உட்கார்ந்திருப்போம் என்று உபசரித்த வண்ணம் உள்ளிருந்து வந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்ததும் அவளது சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்டது. தான் வந்து தங்கியிருப்பது கணக்கு பிள்ளையின் சித்தப்பார் பேத்தி வீடு அல்ல, அபாயகரமான ஒரு இடம் என்பதை கனப்பொழுதிலே அவள் ஊகித்து கொண்டு விட்டாள். பயத்தில் இந்திராணியின் நெஞ்சு காய்ந்து விட்டது. என்ன ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தினால் நடக்கக்கூட முடியவில்லை. ஆனந்தன் அண்ணா, என்னை காப்பாற்றுங்க என்று கிரீச்சிட்டு அலற வேண்டும் போல் இருந்தது. ஆனால் துக்கம் அவளது தொண்டையை அடைத்து கொண்டது. அத்தியாயம் 38. தன் அலங்காரத்தை ஒருமுறை கண்ணாடியில் பார்த்து கொண்டு திருப்தி அடைந்த ஜெகதா கல்யாண வீட்டிற்கு கிளம்ப பாடிய நின்று கீழே இறங்கி வந்தாள். குயில் மார்க்கிங் வியாபாரி குமரேசன் செட்டியார் மூத்த மகன் திருவேகடத்தின் திருமணத்திற்கு அவளுக்கு அழைப்பிதழ் வந்திருந்தது. குமரேசன் செட்டியார் அந்தஸ்தில் பழனியப்ப கவுண்டருக்கு ஒப்பானவர். அவர்கள் வீட்டு திருமண கோலாகலத்தில் கலந்து கொள்வது என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய காரியம்தான். மேலும் ஸ்ரீமதி குமரேசன் அவர்களை நேரில் வந்து ஜெகதாவை அழைத்து விட்டு போயிருந்தார்கள். கிளப்பிலே 2 நாட்கள் 2 தடவைகள் சந்தித்தார்கள். ஒரு சினிமாவில் ஒரு முறை பார்த்து லேசாக சிரித்து கொண்டார்கள் என்பதை தவிர ஸ்ரீமதி குமரேசன் அப்படி ஒன்றும் ஜெகதாவிற்கு நெருங்கிய சிநேகிதி அல்ல. எனினும்
பெரிய மனிதர் வீட்டு பெண்மணி வீடு தேடி வந்து அழைத்திருக்கும் பொழுது போகாமல் இருப்பது அழகல்ல என எண்ணிய ஜெகதா திருமண வைபவத்தை கண்டு களிக்க புறப்பட்டாள். கல்யாண வீட்டிற்கு வெறுங்கையுடனா போவது என அவளது மனசாட்சி உறுத்தியது. அதிக பழக்கமில்லாத நபர்களுக்கு திருமண பரிசாக ஏதும் அளிக்க அவளுக்கு மனமும் வரவில்லை. பரிசு எடுத்து போவதா அல்லது வெறுங்கையை வீசிக்கொண்டு சென்று மணமக்களை பார்த்து பல்லை கட்டி பகட்டாக சிரித்து ஒரு கும்பிடு போட்டி விட்டு வந்து விடுவதா என்று மிக நேரம் யோசித்தாள். லோகநாயகி போன்ற கௌரவமிக்க குடும்பத்து பெண்கள் பலரும் பலவித பரிசுகளுடன் அங்கே வந்திருப்பார்கள். அப்பொழுது வெறுங்கையுடன் போய் நின்றால் மிகவும் வெட்கக்கேடாகிவிடும் என அஞ்சி பீரோவை திறந்து அருணாவிற்கு கல்யாண சீராக வாங்கி வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களில் மிகவும் எடை குறைவானதொரு வெள்ளி கோப்பையை எடுத்து காகிதத்தில் சுற்றி கொண்டு தனது புதிய காரில் வந்து அமர்ந்தாள். அது சமயம் வேலைக்காரி வள்ளி ஓடி வந்து, அம்மா, தபாலில் இப்பொழுதுதான் வந்து என்ற ஒரு கடிதத்தை கொடுத்தாள். எழுதியிருந்தது அருணாவிடமிருந்து வந்த கடிதம் என்பதை ஊகித்து கொண்ட ஜெகதா, சரி, புறப்பட நேரம் ஆகிறது என்று டிரைவருக்கு உத்தரவிட்டு உரையை பிரித்து மிகவும் நிதானமாக வாசித்தாள். ஈரத்தரையில் வழுக்கி விழுந்து விட்டதன் பயனாக மூச்சையாக்கி கிடந்த சதாசிவத்தின் உடல்நிலை கடந்த 10 தினங்களாக மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக அருணா எழுதியிருந்தாள். ஆமாம், இந்த சதாசிவம் சமயத்திற்கு தலையில் கல்லை தூக்கி போடப் போகிறான். அது தெரிந்த கதைதான் என்று தனக்குள் முணுமுணுத்தபடி ஜெகதா கடிதத்தை அலட்சியமாக காரின் ஆசனத்தின் மீது வீசி போட்டுவிட்டு திண்டில் சாய்ந்து கொண்டு வெளியிலிருந்து விற்றென இடை வழியே வீசி குளிர்ந்த காற்றை ரசித்த வண்ணம் இருந்தாள். குமரேசன் செட்டியார் வீட்டு கல்யாணம் மிகவும் பெரிய தோரணையில் நடந்து கொண்டிருந்ததனால் வந்திருந்த விருந்தினர் அனைவரும் கல்யாண பந்தலுக்கு ஒரு பர்லாங்கு தூரத்திலேயே காரை விட்டு இறங்கி நடந்து செல்ல நேர்ந்தது. நாலாவித வர்ண தோரணங்களும் சித்திரங்களும் திரை சீலைகளுமாக அலங்கரிக்கப்பட்டு வானலாவி நின்ற மணப்பந்தலை பிரமிப்புடன் பார்த்தாள் ஜெகதா. இதுவரை அவள் இவ்வளவு பெரியதொரு கல்யாணத்தை கண்களால் கண்டதே இல்லை. தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தது போல் பந்தலுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் நின்ற பிரம்மாண்டமான கூட்டத்திற்குள் புகுந்து ஒரு வழியாக பெண்கள் பகுதியை அடைவதற்குள் அவளது மூச்சு திணறியது. கருத்துடன் அழகு பார்த்து கட்டியிருந்த மைசூர் பட்டு புடவையின் மடிப்பெல்லாம் சரிந்து நசுங்கி குலைந்து போயிற்று. பந்தலின் மறுகோடியில் ஆகாய விமானம் போல் புஷ்பங்களால் சிங்காரிக்கப்பட்டிருந்த ஒரு விதானத்தின் மீது மணமக்கள் அமர்ந்திருந்தனர். நேரே சென்று அவர்களை பாராட்டி தாங்கள் கொண்டு வந்த பரிசுகளை கையில் கொடுத்து வரும் உத்தேசத்துடன் வந்து கொண்டிருந்த சிநேகிதர்கள் ரயில் வண்டி தொடர் போல் கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அந்த வரிசை நீண்டு வளைந்து பந்தலுக்குள் பல திக்கிலும் சென்று வாசல் கேட் வரை வழிந்தோடியதை கண்ட ஜெகதா நிராசையாக பெருமூச்சிருந்தாள். இவ்வளவு பேர்களும் சென்ற பிறகு கடைசியாக தானும் சென்ற மணமக்களை நேரில் ஆசீர்வதிப்பதற்குள் பொழுது போய் மறுநாள் விழுந்துவிடும் என எண்ணி அவள் கழுத்தை நீட்டி தெரிந்த மனிதர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்று பார்த்தாள். மணமக்களை தரிசிக்க கூட முடியாத கூட்டத்தில் திணறிய பலர் ஆங்காங்கே தனித்தனியே பிரிந்து சிறு பேச்சு மகாநாடுகள் நடத்தி கொண்டிருந்தனர். ஜெகதாவை போலவே கொண்டு வந்த பரிசை கொடுக்க முடியாது திண்டாடிய வயோதிக அம்மாள் ஒருத்தி ஜெகதாவை கண்டதும் பல்லை கட்டி, நேரே இதை நாம் கொண்டு அவர்களிடம் கொடுக்க முடியாது. இங்கே அதற்காக ஒரு குமாஸ்தா இருக்கிறார். அவரிடம் கொடுத்து பெயரை சொல்லிவிட்டு ரசீது வாங்கி கொள்ளுங்கள் என்று யோசனை சொன்னாள். இடது கரத்தால் பரிசுகளை வாங்கி அருகில் குவித்து கொண்டு வலது கரத்தால் ஒரு ரசீதை கிழித்து வீசிய வண்ணம் பந்தலின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த குமாஸ்தாவிடம் ஜெகதா தான் கொண்டு வந்த பரிசை கொடுத்து விட்டு திரும்பினாள். அப்பொழுது அருகில் நின்று கொண்டிருந்த இரு கலாசாலை மாணவிகள் பேசி கொண்டிருந்தது அவள் காதுகளில் பட்டது. ரமா, இதெல்லாம் என்ன நான்சென்ஸ்? இது கல்யாணமா? 63 திருவிழா போலல்லவா இருக்கிறது. இப்படி கல்யாணம் செய்து கொள்ள சௌமியா இப்படி தான் ஒப்பினாலோ? நானாக இருந்தால் காதும் வைத்தாற்போல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு நிமிஷத்தில் கல்யாணத்தை முடித்து கொண்டிருப்பேன். இது என்ன கூட்டம், என்ன ஆர்ப்பாட்டம், நான்சென்ஸ் என்று கூறிவிட்டு கலுக்கென்று சிரித்தாள். கொசுவலை போன்ற மெல்லிய சேலை உடுத்தி ஒடிந்துவிடும் போல் தோற்றமளித்த நாகரிக யுவதி. ரிஜிஸ்டர் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தமில்லை. வைதிக முறைப்படி குடும்ப சம்பிரதாயத்தை ஒட்டி பேஷாக விவாகம் செய்து கொள்ளட்டும். ஆனால் பணத்தை இப்படி வாரி இறைப்பதை
விட்டு மிகவும் எளிய முறையில் செய்துவிட்டு செலவழிக்க உத்தேசித்த பணத்தை கொண்டு ஒரு கலாசாலை கட்டி வைத்தாலும் பிரயோசனம் உண்டு என்றாள். அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த இன்னொரு யுவதி பதிலுக்கு ஜெகதாவிற்கு இந்த அதிக பிரச்சனைகளின் அபிப்பிராயம் எரிச்சலை உண்டாக்கியது. அந்தஸ்து, கௌரவம், குடும்ப யோக்கியதை என்பதையெல்லாம் பற்றி இதுகளுக்கு என்ன தெரியும்? கலாசாலை படிகளை விதித்துவிட்டு அகம்பாவத்திலே ஏதேதோ தத்துப்பித்தென்று விளைகிறதுகள். பணத்தை சம்பாதித்த ஒருவனுக்கு அதை இஷ்டப்படி செலவழிக்க உரிமை இல்லையா என்ன? தர்மம் செய்வதில் இப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்று வலுக்கட்டாயம் செய்ய முடியுமா? கல்யாணம் என்பது அவரவருடைய சொந்த விஷயம். அதை விமர்சையாக கொண்டாடுவதோ எளிய முறையில் செய்து கொள்வதோ அவர்கள் பிரியம். கலாசாலை கட்டி வைக்க வேண்டுமாம். ஏன் இன்னும் இதுபோல் அரட்டை கல்லிகள் பலர் அதிலிருந்து உற்பத்தியாகி இப்படி அர்த்தமில்லாமல் பேசிக்கொண்டு திரிய செய்யவா அசட்டு பெண்கள் என்ற கோபத்துடன் அவர்களை பற்றி தனக்குள் எண்ணி வெகுண்ட ஜெகதா முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டு கொஞ்சம் நகர்ந்து நின்றாள். அங்கே ஒரு வயதான பெண்மணி நடுத்தொரு வயதுடைய இன்னொரு பெண்ணிடம் தொண்டை கீழே பேசி கொண்டிருந்தாள். ராமநாதன் செட்டியார் பெண்ணை தான் முதலில் பேசினார்கள். பண விஷயத்தினாலே கல்யாணம் நின்று விட்டதாம் என்றால் வயோதிகமாது. என்னவோ பதவி படித்தும் மனுஷங்களுக்கு விவேகம் வரவே இல்லை. வர வர உலகம் பணத்தை தான் மதிக்கிறது. ராமநாதன் செட்டியார் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர்கிட்ட பணம் அதிகம் கிடையாது. என்னவோ அம்மா, இந்த காலத்திலே மனுஷங்களை மதித்தா கல்யாணம் நடத்துகிறாங்க. பணத்தை தான் கட்டி கொள்கிறது. வரதட்சணை சீர் இந்த தொல்லையெல்லாம் முன்னாளில் சில பேர்கிட்டே தான் பரவி வந்தது. இப்போ என்னடானா எல்லா ஜனங்களிலும் பரவிட்டுருக்கிறது. எங்கள் காலத்தில் இதெல்லாம் நாங்கள் கேட்டறிந்ததில்லை. மருமகனுக்கு பொண்ணோட அப்பா 20,000 ரொக்கம் கொடுத்து ஒரு பங்களா வாங்கி சீராக கொடுத்தாராம். என்னவோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை என்று அழுத்து கொண்டால் இன்னொரு பெண்மணி. ஜெகதாவிற்கு இந்த சம்பாஷணையும் கேட்க பிடிக்கவில்லை. பணக்காரர்கள் அனைவரையும் ஒரே தாராசில் போட்டு எடையிட்டு கொண்டிருந்த அந்த பெண்களின் அருகே நிற்கவும் பிடிக்காது. இன்னமும் சற்று தூரத்தில் நகர்ந்து நின்று கழுத்தை நீட்டி சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஸ்ரீமதி குமரேசன் அம்மாளை பார்த்து பற்கள் 32 தெரிய நகை செய்த வண்ணம் ஆடம்பரமாக பந்தலுக்குள் பிரவேசித்து கொண்டிருந்த லோகநாயகியை கண்டாள். அப்பாடா என்ற பெருமையுடன் கூட்டத்தை இடித்து கொண்டு தன் சிநேகிதியை பந்தலில் சந்தித்து அளவலாவை விரைந்து ஓடினாள். லோகா என்ற உரத்த குரலில் கூறிய ஜெகதாவை திரும்பிய லோகநாயகி ஒரு முறை பார்த்தாள். ஆனால் என்ன ஆச்சரியம்! முன்பின் தெரியாத புதிய மனிதர்களை முதலாக காணுகையில் ஏற்படும் ஒரு திகைப்பு தான் அவளது முகபாவத்தில் நிரம்பியிருந்தது. ஜெகதா திடுக்கிட்டு போனாள். அவளால் இதை நம்பவே முடியவில்லை. லோகநாயகிக்கு ஏன் திடீரென்று இந்த பாராமுகம்? அவள் யோசிக்கும் முன் பழனியப்ப கவுண்டரின் தர்ம பத்தினி சரல் என்று வேறு ஒரு திக்கில் திரும்பி கூட்டத்தில் மறைந்து விட்டாள். ஜெகதாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. நேற்று வரை இணை பிரியாத தோழியாக பழகி வந்த லோகநாயகி இன்று இவ்வளவு மாறுதலை அடைந்திருப்பதன் மர்மம் என்ன? ஒரு சமயம் அவள் ஜெகதாவை சரியாக கவனிக்கவில்லையோ என்னவோ. அவள் மனம் மாறிவிடும்படி ஜெகதா குற்றம் ஏதும் செய்யவில்லையே. 4-5 நாட்களுக்கு முன்பு கூட அருணாவின் அப்பாருக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டு டெலிஃபோன் பேசினாளே என்று பலவாறு எண்ணி கலங்கி போனாள் ஜெகதா. சுபாவத்திலே மிகவும் சோர்வு இயல்புடைய அவளால் இந்த அதிர்ச்சியை தாழ முடியவில்லை. கண்களில் பெருகிய நீரை சமாளித்து கொள்ள முகத்தை தாழ்த்தி கொண்டாள். அது சமயம் அருகில் வந்து நின்ற பாட்டி அம்மாள் ஒருத்தி, கல்யாணம் என்றாலும் சில பழைய நினைவுகள் வந்துவிட்டால் நமக்கு அழுகையே வந்து விடுகிறது இல்லையா? இதை பாருங்க, இந்த பெண்ணுக்கு ஒன்று விட்ட மாமா பெண் ஜாதி நான். இந்த குழந்தை வனப்பந்தலில் இருக்கும் கோலத்தை காண அவர் கொடுத்து வைக்கவில்லையேன்னு நினைச்சேன். எனக்கு அழுகை குமரி கொண்டு வந்துவிட்டது என்று விவரித்துவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டு, நீங்கள் மருமக பிள்ளைக்கு உறவுக்காரங்க போல காணுது என்றாள். ஆமாம் என்று தலையாசித்து விட்ட ஜெகதா அங்கே இருக்க பிடிக்காது விரைவாக கூட்டத்தை கடந்து வெளியே வந்தாள். கல்யாண வீட்டிற்கு விஜயம் செய்வதற்காக வெற்றிலைப்பாக்கு பையை கூட வாங்கி கொள்ளாத அவள் வேகமாக காரை அடைந்து சீக்கிரம் வீட்டிற்கு விடு என்றாள். வீடு வந்து சேர்ந்ததும்
சேர்ந்தால் போதும் என்றிருந்தது அவள் மனநிலை. பிறகு அன்று முழுவதும் அவளுக்கு நிம்மதியே ஏற்படவில்லை. சாப்பிட பிடிக்கவில்லை. தூக்கம் கூட வரவில்லை. பலவாறு தனக்குள்ளே எண்ணி குழம்பி அவளுக்கு தீர விசாரித்து சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளாவிடில் மண்டை வெடித்துவிடும் போலிருந்தது. ஆகவே மறுநாள் மாலை அவசரமாக உடுத்தி கொண்டு லோகநாயகியை நேரில் பார்த்து பேச புறப்பட்டாள். கவுனர் வீட்டு ஹாலுக்குள் ஜெகதா நுழையும் முன்பு அங்கே பேச்சும் சிரிப்பும் ஒரே ஆரவாரமாக காணப்பட்டது. ஹாலில் நடுவே கிடந்த பெரிய சோஃபாவில் மிகவும் சொகுசாக சாய்ந்து கொண்டிருந்த அசோகன் இடையிடையே சிகரெட்டை புகைத்த வண்ணம் கைகளை ஆட்டி உரத்த குரலில் கதை அளந்து கொண்டிருந்தான். அதை கேட்டுவிட்டு தாங்க முடியாது கைகளை கொட்டி வயிறு குலுங்க நகைத்து கொண்டிருந்தார்கள் நளினியும் மனோன்மணியும். ஹாலுக்குள் ஜெகதா நுழைந்ததை கவனித்ததும் அவர்களின் பேச்சும் சிரிப்பும் மின்சார அதிர்ச்சி சுற்றது போல் டக்கென்று நின்றுவிட்டன. பிசாசு ஒன்றை நேரடியாக சந்தித்து விட்டது போல் மிகவும் பிரமிப்புடன் அந்த மூவரும் அவளை விரித்து பார்த்தனர். தன் வரவினால் ஏற்பட்ட திடீர் மௌனம் ஜெகதாவிற்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அவள் முகத்தில் அசட்டு கலை பரவி ஓடியது. லோகா வீட்டில் தானே இருக்கிறாள் என்று விழுங்கிவிட்டு புன்னகை செய்த முயற்சித்தாள். அது சமயம் ஆடிப்படையில் இறங்கி வந்து கொண்டிருந்த லோகநாயகி, ஓ ஜெகதாவா, என்ன சௌக்கியந்தானே என்று கேட்டுவிட்டு மெல்ல ஹாலுக்குள் வந்தாள். ஜெகதா மேலே பேச சித்தினிக்கு முன் லோகநாயகி அர்த்தம் ததும்ப மனோன்மணி பக்கம் ஒரு முறை பார்த்துவிட்டு, உட்காருங்க, நான் அவசரமாக வெளியே போய் கொண்டிருக்கிறேன் என்றாள். அவளது அசட்டையும் அலட்சியமும் ஜெகதாவிற்கு மிக்க திகைப்பை உண்டாக்கின. எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், நான் உன்னிடம் முக்கியமாக ஒரு காரியம் பேச வந்திருக்கிறேன் என்றால் மெல்லிய குரலில். என்னிடமா? அதை பற்றி பேசுவதில் இனி லாபம் என்ன? நடந்தது நடந்துவிட்டது. நளினி கல்யாண காரியத்திலே நான் ரொம்ப அலுவலாக இருக்கிறேன். எனக்கு முக்கியமாக சில வேலைகள் இருப்பதால் நான் வெளியே போய் ஆக வேண்டும் என்றால் அசட்டியாக லோகநாயகி. அப்படியானால் நான் நாளைக்கு வருகிறேன். மிகவும் முக்கியமாக உன்னிடம் பேச வேண்டும் என்று குழப்பத்துடன் இழுத்தாள் ஜெகதா. நாளைக்கு கூட முடியாது. ஏன்? இன்னும் ஒரு 15 நாளைக்கு எனக்கு யாரிடமும் பேச பொழுதே இல்லை என்று லோகநாயகி மிடுக்காக பேசி முடிக்கும் முன், அத்தை, நீங்கள் வெளியில் போங்கள், நான் ஜெகதாவுடன் பேசி கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு மனோன்மணி குறும்புத்தனமாக கண்களை சிமிட்டினாள். மன்னித்துக்கொள் ஜெகதா என்று கூறிவிட்டு வீரென்று விரைவாக சென்று வாசலில் வந்து நின்ற காரில் ஏறி மறைந்து விட்டாள். உட்காருங்கள், நிற்கிறீர்களே என்று அசோகன் உரிமை நிறைந்த குரலில் ஜெகதாவை உபசரித்தான். உட்காரங்கள். பிறகு என்னவாயிற்று? இந்திராணியை பற்றி விவரம் ஒன்றும் கிடைக்கவில்லையா? பாவம், பெண் வீட்டை விட்டு ஓடியதை கேட்டு அதிர்ச்சியாகி அப்படியே சதாசிவம் மூர்ச்சியாகிவிட்டாராமே. அவருக்கு உடம்பு தேவலையா பாவம் என்று சூழ் குட்டினாள் மனோன்மணி. உட்கார நினைத்து குனிந்த ஜெகதா திடுக்கிட்டு துள்ளி நிமிர்ந்து நின்றாள். என்ன சொல்கிறாய்? இந்திராணி ஓடிவிட்டாளா என்று ஆச்சரியமும் கோபமும் தாழாது உரத்த கூவினாள். உங்களுக்கு விஷயம் தெரியாது போல் பேசுகிறீர்களே. தற்சமயம் அதை பற்றி பேசித்தானே இங்கே லோகநாயகி அவர்களை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அருணாவின் அக்கா இந்திராணி அயலூர் பண்ணை வேலையாள் ஒருத்தனுடன் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்று காரிக்குளம் கிராமமே 2 படுகிறதே. ஓடின பெண்ணை இன்னும் கண்டுபிடிக்க படித்தாகவில்லையாம். காரிக்குளத்தில் இருக்கும் உறவினர் ஒருவர் நேற்று இங்கே வந்திருந்தார். அவர் இன்னும் பல விவரங்கள் சொன்னார். அதை பற்றி பேசினால் உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும் என்றான் அசோகன் அமுத்தலாக. நீங்கள் சொல்வது பெரிய அபாண்டமான பழியாக இருக்கிறதே. இன்று கூட அருணா எனக்கு கடிதம் போட்டிருந்தால் இப்படி இருந்தால் எழுதாமல் இருந்திருப்பாளா என்று கோபத்துடன் கேட்டால் ஜெகதா. ஆத்திரத்தில் அவளது வார்த்தைகள் தடுமாறின. உங்களுக்கு இன்னும் அவர் தெரிவிக்கவில்லையோ? இந்த சங்கதி காசிலிருந்து கன்னியாகுமரி வரை தீ போல் பரவி இருக்கிறது. நேற்று கல்யாண வீட்டில் கூட அருணாவை தெரிந்த சில பெண்கள் இதை பற்றி பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு கேட்க அவமானமாக இருந்தது. உங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், அருணா மனம் சங்கடப்பட்டு கொண்டுதான் எழுதவில்லை போலும். இந்திராணியின் பேரில் நான் குறை சொல்ல மாட்டேன். கல்யாணமாகும் முன் அவள் தாயாகிவிட்டாள். பாவம், மானத்திற்கு அஞ்சி அந்த மனிதனுடன் ஓடிவிட்டாள் என்றால் மனோன்மணி. ஜெகதாவிற்கு ஆத்திரமும் துக்கமும் குமரி கொண்டு வந்தன. அவளால் பேச முடியவில்லை. இதில் ஏதோ தவறு
தவறு இருக்கிறது. நான் விசாரித்த பிறகு இதை பற்றி பேசுவோம் என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். வீட்டை அடைந்ததும் நேரே மாடி அறைக்கு போய் தன் சினத்தையெல்லாம் கொட்டி நீண்டதொரு கடிதத்தை அருணாவிற்கு எழுதி முடித்தாள். நகரத்தில் விஷயங்கள் இவ்வாறு துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறேன். அதே சமயம் காரிக்குளத்தில் சதாசிவத்தின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக்கி கொண்டு வந்தது. மூச்சித்து விழுந்ததிலிருந்து அவனுக்கு விடாது காய்ச்சல் வீசி கொண்டிருந்தது. ஜன்னி வேகத்தில் அவன் பலவாறு பிதற்றி கொண்டிருந்தான். அன்று தினம் அவனை வந்து கவனித்த வைத்தியர் பிழைப்பது துர்லபம் என்று கைவிட்டுவிட்டு போய்விட்டார். இரவு பகலாக தந்தைக்கு பணிவிடை செய்த அருணா சில தினங்களில் துரும்பாக இழைத்து உருமாறி போய்விட்டாள். தந்தைக்காகவும் வீட்டை விட்டு ஓடிவிட்ட தங்கைக்காகவும் அழுதழுது அவள் கண்கள் தமைக்காகவும் அழுதழுது அவளது கண்கள் சோர்ந்து போய்விட்டன. தங்கையை தேடி ஆனந்தனும் சலித்து போய்விட்டான். ஊராறு பேசிய பழிச்சொல்லை காது கொடுத்து அவனால் கேட்க முடியவில்லை. வம்பர்களின் வசைமொழியை கேட்க அஞ்சு அருணா வீட்டிலேயே அடைந்து கிடந்தாள். அப்போது சிதம்பரமும் அவனது தாயாரும் அங்கு வந்து ஆறுதல் பல கூறினர். ஆனந்தன் மருந்து வாங்கி வரச் சென்றிருந்தான். தந்தை அருகிலே அருணா உட்கார்ந்து விசிறி கொண்டிருந்தாள். தந்தையின் உடல்நிலை பற்றி விவரமாக எழுதி மருந்து செலவிற்கு பணம் தேவை, உதவ வேண்டும் என்று பெரியம்மாளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். தமக்கு செய்த காரியத்தை பற்றியும் தந்தையின் உடல்நிலையை பற்றியும் விவரமாக சுரேஷ்குமாரனுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அன்று பகல் வரை இரு கடிதங்களுக்கும் பதில் ஏதும் வரவே இல்லை. இந்திராணி கொஞ்சம் தண்ணி கொண்டா என்று ஜுர வேகத்தில் சதாசிவம் பிதற்றியபடி கட்டிலில் புரண்டான். தூங்குங்க, அதிகம் பேசக்கூடாது என்ற குழந்தையை மிரட்டுவது போல அருணா அவனை படுத்திவிட்டு பெருமூச்சிருந்தாள். வறுமையுடன் போராடி நிறைந்த உடல் இப்பொழுது மரணத்துடன் போராடி கொண்டு கிடப்பதை காண அவளுக்கு மிக்க துன்பமாக இருந்தது. பாவம் அந்த அப்பா இந்த புவியில் அவதரித்து என்ன பயனை கண்டார்? வறுமை அவரை பல கொடுமைக்கு ஆளாக்கிவிட்டது. வறுமை மட்டும் வந்து குறுக்கிடாவில் அவர் வேறு விதமான மனிதராக இருந்திருப்பார் என்று தனக்குள் எண்ணிய மாத்திரம் அவளது கண்கள் நீரை கைக்கின. அவளது முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த சதாசிவம், இந்திராணி, ஏன் அழுகிறாய்? நீ செய்த காரியம் தவறு இல்லையா? நாம் ஏழை என்றாலும் குடும்ப கௌரவம் இல்லையா? அயலூர் பண்ணையார் மகன் உன்னை கட்டி கொள்வானா? அவனை நம்பி குலமதிப்பை கைவிட முடியுமா? சொல்லு என்று கேட்டான். அருணா விக்கி விக்கி அழுதாள். கூடாது அப்பா, நான் என்னை நல்ல பெண்ணாக நடந்து கொள்கிறேன். என்னை இம்முறை மன்னிக்கவும் என்றால் தழுத்தழுத்த குரலில் நான் பார்வைக்கு முரணனாக தோன்றலாம். ஆனால் நான் பெற்ற குழந்தைகளிடம் எனக்கு பாசம் இல்லையா? அடி நாளிலிருந்து எனக்கு என்னவோ பகட்டாகவே பேச தெரிவதில்லை என்று கூறி சிரித்தான். தன்னை தந்தை இந்திராணி என்று தவறாக நினைத்து பேசுவதை எண்ணி மனம் கசிந்து போய் சரி சரி அப்பா, தூங்குங்கள் என்று சமாதானப்படுத்திவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள் அருணா. அது சமயம் வாசலில் போஸ்ட் என்று குரல் கேட்டது. திடுகிட்டு துள்ளி எழுந்து வாசலுக்கு சென்று தபால்காரை நீட்டிய கடிதத்தை ஆவலுடன் பெற்றுக்கொண்டாள். கடித உரையின் மீது காணப்பட்ட சுரேஷ்குமாரின் கையெழுத்து அவளது உள்ளத்திலே நம்பிக்கையையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கின. ஆவல் தாளாது அவசரமாக நடுங்கும் கரத்தால் கடித உரையை கிழித்து கடிதத்தை எடுத்து படித்தாள். அன்புள்ள அருணா, உன்னுடைய கடிதம் கிடைத்தது. விவரம் அறிந்து வருந்துகிறேன். முந்தா நாள் என் தாயாரிடமிருந்து அவசரமாக வீட்டிற்கு வர சொல்லி செய்தி ஒன்று வந்தது. அதற்காக நான் கலாசாலையிலிருந்து ஊருக்கு போயிருந்தேன். நமது விவாகத்தை பற்றி என் தாயார் தந்தை இருவரும் நீண்ட நேரம் என்னிடம் பேசினார்கள். அவர்கள் கூற்றில் சில உண்மைகள் இருந்தன. உன் சகோதரி வீட்டை விட்டு ஓடி மேலாத ஒரு பழியை உண்டாக்கிவிட்டது நமது வாழ்வை மிகவும் பாதிக்கின்றது. என் தாயார் நீ ஏழை என்பதை பற்றி கூட கவலைப்படவில்லை. இந்திராணியின் நடத்தை எங்கள் குடும்ப கௌரவத்தை மிகவும் பாதிக்கும் என்றே அஞ்சுகிறார்கள். அன்புள்ள அருணா, நீ என்னை மிகவும் மன்னிக்க வேண்டும். இந்நிலையில் நான் உன்னை மணந்து கொள்ள இயலாது. ஆகவே நாம் ஒருவரையொருவர் மறந்து விடுவதுதான் சால சிறந்தது. இந்த பயங்கரமான கடிதத்தை எழுதும்பொழுது என் இருதயம் படும் பட்டை விவரிக்கவே முடியாது. மன்னிக்கவும். இப்படிக்கு சுரேஷ். கடிதம் அருணாவின் கருத்தை நின்று நழுவி காற்றில் பறந்து திண்ணைக்கு அப்பால் போய் விழுந்தது. அதை ஓடி சென்று எடுக்கக்கூட அவளுக்கு உடம்பில் வலிமை இருக்கவில்லை. தன்னை சுற்றியுள்ள பொருள்கள் அனைத்தும் சுழல்வது போன்ற ஒரு விரமிப்பு ஏற்படவே அருணா தூணை பிடித்து கொண்டு சாய்ந்தபடி நின்றாள். மறுகடம் எங்குமே இருள் மயமாக அவளுக்கு தென்பட்டது.